இப்போ போலீஸ் கிட்ட போயிட்டு தான் புருஷன் அடிச்சு கொடுமை பண்றான்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த பையனுமே இனிமேல் குடிச்சிட்டு வந்து நான் அடிக்க மாட்டேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேருமே சேர்ந்து குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிக்கிறான். அந்த பொண்ணுமே அதை நம்பி அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறா. அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் இதுல சுத்தமா நம்பிக்கை இருக்காது. தன் பொண்ணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணு என் புருஷன் அப்படி கண்டிப்பா மாறிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த பையனுமே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு, நீ கொடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், உங்க அம்மா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பொண்ணுமே அவங்க இல்ல அதான் வெளியே வந்துட்டல விடுன்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த பையன் அந்த பொண்ணோட அம்மா முக்கிலே குத்திடுறான். அந்த பொண்ணோட அம்மாவும் கார் நிறுத்த சொல்லிட்டு இறங்கி தன் பொண்ணு கிட்ட நான் வேணுமா அவன் வேணுமா முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. எப்பவும் போல ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பயங்கரமா வயிறு வலிக்குது, என்னன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நிறைய குடிக்கிறதுனால லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, இனிமேல் குடிச்சிங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்குன்றத சொல்றாங்க. பையனுமே நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்காகவும் நான் பாப்பாக்காகவும் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நடிக்கிறான். அதுவே அந்த பொண்ணு நம்பிடுறா. அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த டெலிவரி பாயும் சேர்ந்து வீட்டுல சமைச்சு ஆன்லைன் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்றா. அதை கேட்டதுமே அவங்க அம்மாவுக்குமே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. அந்த பையனுமே அங்க வந்து அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சாரி சொல்றான். இப்ப எல்லாருமே ஒன்னா ஹாப்பியா இருக்காங்க. ஃபிளாட்ல இருக்கவங்களும் வந்து நீ மட்டும் தான் இன்னும் சைன் பண்ணாம இருக்க, நீ சைன் பண்ணா இந்த ரெனோவேட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னு தெரியாம நான் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். போலீஸ் கிட்டமே போய் விசாரிக்கிறான். இப்போ அந்த போலீஸ்மே அந்த டெலிவரி பாய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்றத உண்மையை சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பையனுமே அந்த டெலிவரி பாய் மீட் பண்ணி உனக்கு கல்யாணம் ஆன்டிங்களா தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வரான். அந்த டெலிவரி பாயுமே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி உன் ஹஸ்பண்டுக்கு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்றது தெரிஞ்சு போச்சு, உன்னை என்ன தப்பா நினைக்கிறான்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுறான். அந்த பொண்ணுமே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம போய் பாத்ரூம் போய் லாக் பண்ணிக்கிறான். அவனுமே அங்க வந்து அந்த பாத்ரூம் கதவை உடைச்சு அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு கூட பார்க்காம போட்டு பயங்கரமா அடிக்கிறான். கொரியர் பையனும் எனக்கு தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்கற அந்த பையனும் நான் அவனை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டுல இருந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டான்.